ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் பாலாஜி, X5 டெக் தமிழ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஞ்சரஸான வைரஸ். இது COVID-19 கிடையாது. இது வந்து கம்ப்யூட்டர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தை ஹேக் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண ஆல்மோஸ்ட் ஹேக்கே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ransomware ஒரு வைரஸ் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது பேர் வந்து ehiz .ehiz இன்னொன்று வந்து .nusm. இந்த ரெண்டு பேரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட், பிக்சர் ஃபைல்ஸ், முக்கியமான ஃபோல்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் ஃபைல் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து .jpg அப்படின்னு வரும். அந்த ஜேபிஜிக்கு அடுத்தது டாட் வச்சு நான் சொல்கிற இந்த வைரஸோட எக்ஸ்டென்ஷன் வரும். இது ஒன்ஸ் உள்ள உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே பூந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு ஆன்டிவைரஸ் போட்டிங்கனாலும் இல்லை ஏதாவது ரிமூவல் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஆன்லைனில். ஆனால் அது எல்லா ப்ரொசீஜர்ஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அட்டாக்கும் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் பேங்க் டேட்டாஸு, பிக்சர்ஸு, உங்களுடைய ஃபைல்ஸ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது கம்பல்சரி பேக்கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வேறு பென்ட்ரைவ்லையோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இந்த வீடியோ இப்போ நான் பேசி முடித்த உடனே உங்களுக்கு வந்து அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இது கூடவே வரும். அதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வைரஸை நீங்கள் உள்ளே அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எந்த ஆன்டிவைரஸ் இல்லைன்னாலும் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீவேர்லேயோ அல்லது பர்ச்சேஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 90% பிளாக் பண்ணும் அது, ஓகேங்களா? அல்லது நீங்கள் தெரியாமல் வேறு லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது செய்யும்போது ஆக்சிடென்டலாக ஏற்படக்கூடிய இந்த ransomware அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை வந்துருச்சு அப்படின்னும் போது ஃபோட்டோரெக் அப்படின்றத நான் ஒரு சாஃப்ட்வேர் இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அட்டாக்கர்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாக் ஆன உடனே ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $980 கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த லிங்க்குக்கு வந்துட்டு பிட்காயின்ஸாவோ இல்லை பேமெண்ட் மூலமாகவோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு உண்டான கிராக் கோடு உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அது அனுப்பாதீங்க, ₹1 கூட அனுப்பாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன அனுப்பிச்சிங்கனாலும் அவங்ககிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஆனால் அதை நம்ப வைக்கிறதுக்கோசரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோடைய லிங்க் வந்து அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அதுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து என்கிரிப்ட் ஆனதை வந்து டிஸ்கிரிப்ட் பண்ணி, அதாவது லாக் ஆனதை அன்லாக் பண்ணி உங்கள் மெயில் ஐடிக்கு திருப்பி அனுப்பிச்சி விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு நம்பி நீங்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப நியாயமானவங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து திருப்பி எல்லா ஃபைல்ஸ்க்கும் அனுப்புறதுக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வராது. இது நிறைய இடத்துல நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி பல வைரஸஸ் இது மாதிரி தான் வந்தது. ஆனால் அதெல்லாம் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வைரஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ண முடியல. ஸோ யாரும் வந்து பேமெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணி யாரும் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்லீஸ்ட் மினிமம் லெவலில் வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ehiz அப்படின்ற வைரஸ் அஃபெக்டான ஒரு ஃபைல்ஸு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், என்கிட்ட கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது, டெமோ ஃபைல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் டெமோ ஃபைல்ஸ்னு சொல்கிறேன்னா என்னுடைய சிஸ்டம் நான் ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய மிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷான ஃபைல்ஸாக இருக்குது. இது ஒன்ஸ் அஃபெக்ட் ஆனதை நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்றது இப்போதைக்கு முடியாது. ஸ்டில் அது வந்து டோட்டலே அஃபெக்ட் ஆகிருக்கும்போது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு அது எப்படி விசிபிளாக இருக்கும் அப்படின்றது காமிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் VIN 079444342 அப்படின்னு காமிக்கிது பாருங்கள். இதில் வந்து .jpg அப்படின்னு இருக்கும். ஆனால்
இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா டைப் வந்து EHIZ ஃபைல் அப்படின்னு காமிக்கும். இந்த ஃபைலை நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் போட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இதுதான் வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று வரும். அந்த டெக்ஸ்ட் என்னென்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு நம்மளை ஹேக் பண்ணவங்களுடைய இன்ஃபர்மேஷன். அவங்க வந்து நமக்கு பாஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது பணம் கேட்குறதுக்கு அவங்க வந்து நமக்கு பாஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதில் வந்து அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, டோன்ட் வெரி, அதாவது இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்க வந்து டோன்ட் வெரி, நாங்கள் வந்து உங்களுடைய பிக்சர்ஸ், டேட்டாபேஸ், டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம் வித் யூனிக் கீயோட. இதை வந்துட்டு நீங்கள் திருப்பி ரெக்கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து decrypt, அதாவது அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த லாக் பண்ணியிருக்கக்கூடியதை திருப்பி வந்துட்டு நீங்கள் அதை decrypt பண்ணி வாங்கணும் அப்படின்னா, அந்த ப்ரைவேட் கீ வாங்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து $980 பே பண்ணணும். இதில் இவங்க ஆஃபர் வேறு தராங்களாம், $980. இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆனதில் வந்து 72 ஹவர்ஸில் நீங்கள் வந்து இதை இவங்கக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பிட்காயின் மூலமாகவோ இல்லை பேமெண்ட் மூலமாகவோ பண்ணிங்கன்னா $490 வந்துட்டு இவங்க வந்து பண்ணி தரதா சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மெயில் ஐடிஸ் எல்லாம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஐடி, அதாவது எத்தனை கோடிக்கணக்கான பேருக்கு அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து அல்ஃபா நியூமெரிக்கல் இதில் வந்து ஐடி ஜென்ரேட் ஆகிருக்குது. அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து இவங்க சேதப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஐடியை கொடுத்தா இந்த ஐடிக்கு உண்டான டேட்டா நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து என்கிரிப்ட் பண்ணக்கூடிய கீஸை மட்டும் நமக்கு வந்து இதில் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அனுப்பிச்சி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நடக்காது. ஸோ இதை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. அதுக்கோசரம் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப் டீம் மெயிலும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் இமெயில் அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு இந்த மெயிலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் உதாரணத்துக்கு பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய என்கிரிப்டான ஃபோல்டரில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு ரீட்மி நோட் ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ இது நமக்கு உபயோகப்படாது. அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வச்சுட்டு வேறு பிசிலேயோ அல்லது பென்ட்ரைவ்லேயோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஸ்பேர் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு ஃபோல்டர் பை ஃபோல்டர் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ரெக் விண்டோஸ், இதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த டைம் தான் உங்களால் ரன் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக ஓப்பன் ஆகிருக்குது. இதில் வந்துட்டு எந்த டிஸ்க் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி நான் பண்ணிட்டேங்காட்டி தேவைப்படலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து 500 GB இது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 GB 1 TB உள்ளது. இதில் எந்த டிஸ்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீடு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் உள்ளதெல்லாம் ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும். சேவ் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 100% வந்துட்டு இது ரெக்கவரி பண்ணாது. அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% ஆஃப் ஃபோட்டோஸ் ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணும். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி ஃபுல் வெர்ஷன் வியூ ஆக மாட்டேங்குது. இதே வந்துட்டு நீங்கள் இதே சாஃப்ட்வேரை ரெகுலராக ரன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் 1 டிஸ்க் 2 அப்புறம் எந்த ஃபைல் டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயமும் காமிக்கும். இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேக்கப் எடுத்துக்க முடியும்.
மறந்துடாதீங்க, இது ரொம்ப டேஞ்சரஸான வைரஸு. அதனால் இதிலேருந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஸ்டெப்ஸும் இப்போயே எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டர் அப்டேட்டட் ஆன்டிவைரஸ், உங்களுக்கு எது கரெக்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை போடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஆன்டிவைரஸஸ் கிடைக்கிது. பெட்டரானது போடுங்க. ஃப்ரீ வெர்ஷன் போட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா ஃபுல் வெர்ஷன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டேட்டாஸை கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.